சுட்டி கதைகள் சுட்டி கதைகள். இந்த கதை ஒரு ஆட்டுக்குட்டி மேய்ப்பவனோட கதை. அவன் பேரு முத்து. அவன் கையில கம்பு இல்ல. அவன் குரல்ல தான் அன்பு இருக்கு. மத்தவங்க மாதிரி ஆடுகளை ஒரு வட்டத்துக்குள்ள அடிச்சு மேய விட மாட்டான். அவன் கத்தினா போதும், ஆடுகள் எங்க இருந்தாலும் அவன் பக்கம் ஓடி வந்துடும். நீங்க எங்க போனாலும் பரவாயில்ல, செல்லங்களா ஓடி வாங்க. நான் இந்த சத்தம் போட்டா நீங்க எல்லாரும் என்கிட்ட ஓடி வந்துடணும். அதுதான் நம்ம உடன்பாடு. முத்து ஆடுகளோட அப்படிதான் பழகினா. அவங்க அவனை பயத்தால கேக்கல, அன்பால கேக்குது. ஒரு குட்டிக்கு கால் வலிச்சா அவன் தூக்குவான். ஒரு குட்டி பசியா இருந்தா அவன் பங்குல சாப்பாடு கொடுப்பான். அதனாலதான் அந்த ஆட்டுக்குட்டிகளுக்கு முத்து ஒரு மேய்ப்பவன் இல்ல, ஒரு அம்மா மாதிரி. ஒரு நாள் முத்து ஆடுகளை கூட்டிக் கொண்டு நடந்து போயிட்டு இருந்தான். அப்போ 2 பேர் வந்தாங்க. முத்து, என்னப்பா எப்போ பார்த்தாலும் ஆடுகளோட இருக்க? நாங்க உன்னைய மனுஷங்க கூட இருந்து பார்த்ததே இல்ல. அப்படி என்னப்பா இந்த ஆடுங்க கிட்ட இருக்கு? இத கேட்டு ஏன்னா அது கூட இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம் ஐயா. மனுஷங்க கிட்ட கிடைக்காத அன்பும் சந்தோஷமும் இதுங்க கிட்ட கிடைக்கும். நான் இதுங்க கிட்ட இருக்கையில தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்படி சொல்லிட்டு முத்து அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. என்னப்பா இது, நம்ம கிட்டனா இல்லாத சந்தோஷம் அவங்கிட்ட நிறைய இருக்கே. பேசாம நானும் இந்த வாயில்லா ஜீவன் கூட பழக போறேன். நீ வேற நடுக்கிறத பேசுபா. முத்து கல்யாணம் பண்ணிக்காம சிங்கிள்ளா சந்தோஷமா ஆடுகளை மேசுட்ருக்கான். நான் போய் என் பொண்டாட்டிக்கிட்ட சொன்னா, உன்னைய மேய்கிறதே பெருசு, இதுல ஆடு வேறையான்னு அசிங்கமா துப்புவா. அதுவும் இல்லாம முத்துக்கு இருக்கிற நல்ல மனசசும் இரக்க குணமும் நம்ம கிட்ட இல்ல. அதுவும் சரிதான். அந்த மனசு நம்ம கிட்ட எங்க இருக்கு? சரி வா போகலாம். இப்படி நல்ல மனசு கொண்டவன் தான் முத்து. ஆனா இந்த ஆடுகள் எல்லாம் முத்துவோட சொந்த ஆடுகள் இல்ல. ஆனா அந்த ஆடுகளுக்கு ஒரு ஓனர் இருந்தாரு. அவர் பேரு கருப்பையா. பணம் அதிகம், ஆனா மனசு குறைவு. இப்படியே சில நாட்கள் போகுது. முத்து எவ்வளவு நாளா ஒரு ஆடும் தொலைக்காம நேர்மையா பாத்துக்கிட்டு இருந்தான். ஆனா ஒரு நாள் அவன் மேல பழி போடப்பட்டது. கருப்பையா கோவமாக, முத்து, 2 ஆட்டுக்குட்டி காணோம், நீதான் பாத்துக்கிற, அதுக்கு நீதான் பொறுப்பு. நான் ஒரு நாளும் ஆட்டுகளை கவனிக்காம இருந்ததில்ல ஐயா. நாளைக்குள்ள ஆடு கிடைக்கலன்னா அதுக்கான காசு நீதான் குடுக்கணும். முத்து எல்லா இடங்களிலும் தேடி அலைஞ்சான். செல்லங்களா ஓடி வாங்க. என் சத்தம் கேட்டா அவங்க எங்க இருந்தாலும் வந்துரும். அவங்க இங்க எங்கேயும் இல்ல. எங்க தேடியும் ஆட்டுக்குட்டி கிடைக்கல. முத்து சோர்ந்து போய் அவன் வீட்டுக்கு போறான். அந்த ராத்திரி முத்து தூங்கல. அவன் மனசு ஒரு விஷயம் சொன்னது. ஆடு ஓடி போனா என் சத்தம் கேட்டே வந்திருக்கும். அடுத்த நாள் அதிகாலை யாருக்கும் தெரியாம கருப்பையா வீட்டுக்கு பின்னாடி போனான். ஆடு ஓடிய தடம் இல்ல இது. ஆடுகளை கட்டி வைக்கிற இடத்துல இழுத்து கூட்டிட்டு போன மாதிரி காலடி தடம் இருந்தது. அந்த கால் தடத்தை நோக்கி முத்து போனான். அந்த தடம் நேரா பக்கத்து கிராமம் போனது. அங்க முத்துவோட ஆடு நின்னுச்சு. அது பார்க்க நம்ப ஆடு மாதிரியே இருக்கே. முத்துவ பார்த்தவுடன் அந்த 2 ஆடுகளும் கத்துச்சு. இத பார்த்த முத்து, சந்தேகமே இல்ல, நம்ப ஆடேதான். ஐயா, இது 2ம் ஏன் ஆடு. தவறுதலா இங்க வந்துருச்சு போல. நான் என் ஆடை கூட்டிட்டு போறேன். இல்லப்பா, இது என்னோட ஆடு. நான் காசு கொடுத்து வாங்கினேன். என்ன சொல்றீங்க? விலைக்கு வாங்குனீங்களா? யார்கிட்ட வாங்குனீங்க? அதெல்லாம் எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும்? நீ யாரு? இங்க இருந்து கிளம்பு. நீங்க பொய் சொல்றீங்க. நான் உடனே பஞ்சாயத்தை கூட்டுறேன். பஞ்சாயத்து கூடியது. ஐயா, இது ஏன் ஆடு ஐயா. யாருக்கு இந்த ஆடு சொந்தம்? ஆதாரத்தோட சொல்லுங்க. இது என்னோட ஆடுன்றதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு. இந்த ஆடு என் குரலை கேட்டுதான் வருங்க. செல்லங்களா ஓடிவாங்க. இது சந்தேகமே இல்ல, இந்த ஆடு முத்துவோடதுதான். நீதான் திருடி இருக்க. ஐயா, நான் திருடல. இந்த 2 ஆடும் கருப்பையா தான் என்கிட்ட வித்தாரு. யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னதாலதான் நான் அமைதியா இருந்தேன். ஆமா ஐயா, நாதான் வித்த. அன்னைக்கு நம்ம இந்த 2 ஆடை வித்துருவோம். எப்படியோ அவ ஆடை கண்டுபிடிக்க முடியாது. நீதான்
ஆட்டை தொலைச்சிட்டேன்னு அவன்கிட்ட இருந்தும் நம்ம காசு வாங்கிப்போம். நமக்கு ஒரே கல்லுல 2 மாங்க தான். முத்து, நான் தப்பா நடந்துட்டேன். உன் நேர்மையையும் உன் அன்பையும் நான் புரிஞ்சுக்கல. என்ன மன்னிச்சிடு. ஆடு திரும்ப கிடைச்சா போதும் ஐயா. எனக்கு வேற எதுவும் வேண்டாம். உண்மை வெளிச்சத்துக்கு வந்தது. அந்த நாள்ல இருந்து முத்து ஒரு ஆட்டுக்குட்டி மேய்ப்பவன் இல்ல, நேர்மையின் அடையாளம். இந்த ஊர்ல உண்மை எப்பவும் அன்போட தான் ஜெயிக்கும். ஹாய் சுத்தி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தாய் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.